நமக்குள்ளே இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐம் யூர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட் நெட் ஏர்ட்ராப் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்ட் மாதிரி. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த ஆர்பிட்ரம்க்கு வந்து இந்த கொஸ்ட் பண்ணோம்ல, லைக் இந்த ஹாப்பில் பிரிட்ஜ் பண்ணுறது, லிக்விடிட்டி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம நிறைய கொஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி டெஸ்ட் நெட்டில் கொஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து என்எஃப்டி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு சில விஷயங்கள் ஆன் செயின் விஷயங்கள். சரிங்களா? அதை எப்படி பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது என்ன ப்ராஜெக்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் பேஸ் இருக்காங்க. சரிங்களா? ஸோ காயின் பேஸ் வந்து யூஎஸில் ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சு. ஸோ அவங்க இருக்காங்க. ஸோ நிறைய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த ப்ராஜெக்ட் பின்னாடி இருக்காங்க. சரிங்களா? ஸோ பொட்டன்ஷியல் ஏர்ட்ராப்பு பெரிய அளவில் ரிவார்டு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நிறைய அமௌண்ட் வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வரும். சில ஏர்ட்ராப்ஸ் வந்து ட்விட்டர்லேயும் ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ ட்விட்டரையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு அப்டேட்டு என்ன ஏதுனாலும், இந்த வீடியோக்கு ஏதாவது ஒரு அப்டேட் வந்தாலும் நான் நம்மளுடைய டெலிகிராமில் தான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேஸ் நெட்வொர்க்கை ஆட் பண்ணணும். சரிங்களா? அது எப்படி ஆட் பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் பேஸ் நெட்வொர்க் ஆட் பண்ணுற லிங்க். சரிங்களா? ஸோ இந்த லிங்க் வந்து மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பேஸ் கோயர்லி டெஸ்ட் நெட். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் வேலட் அப்படிங்கிறத கொடுத்தோடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் ஆட் டு மெட்டமாஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் டு அப்படின்னு கேட்டுரும். ஆனால் நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால எனக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படின்னே கேட்டுருச்சு. ஸோ நான் வந்து நெட்வொர்க்கை ஸ்விட்ச் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி, இப்போ வாங்க இந்த பேஸில் நம்ம வந்து ஃபாசெட் கிளைம் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம ஃபாசெட் கிளைம் பண்ணுற சைட்டு. இந்த சைட்டில் வந்து நம்ம கோயர்லி ETH வந்து ஃபாசெட் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலட் பேலன்ஸ் 0.001 எத்தீரியம் இருக்கணும். அப்போ தான் உங்களால் எத்தீரியம் கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? இல்லை ப்ரோ, என்கிட்ட வந்து எத்தீரியம்லாம் கோயர்லி எத்தீரியம் மெயின் நெட் எத்தீரியம் இல்லை அப்படின்னா உங்களால் ஆர்பிட்ரம் எத்தீரியம் வச்சு கோயர்லி எத்தீரியம் வாங்க முடியும். ஸோ அதுக்கு டெஸ்ட் நெட் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. லேயர் 0 அந்த இதில் ஒர்க் ஆகுது. நம்ம வந்து ஆல்ரெடி அதுக்கு ஒரு த்ரெட்டு போட்டிருக்கோம். சரிங்களா? நீங்கள் ட்விட்டரில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டிடும். நம்மளுடைய ட்விட்டர் பேஜில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுடைய வேலட் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சென்ட் மீ ETH அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில். இப்போ இந்த மாதிரி வந்தோடனே நம்மளுடைய வேலெட்டுக்கு 0.05 கோயர்லி எத்தீரியம் வந்திருக்கும். சரிங்களா? சரி, இப்போ வாங்க இந்த கோயர்லி எத்தீரியமை பிரிட்ஜ் பண்ணி பேஸ் நெட்வொர்க்குள்ளே கொண்டு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிரிட்ஜ். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல கனெக்ட் வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க் காட்டும். மெட்டமாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ எத்தீரியம் வந்து நீங்கள் வந்து உள்ளே கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம வந்து 0.05 எத்தீரியம் வந்து நம்ம வந்து ஃபாசெட்டில் கிளைம் பண்ணோம். சரிங்களா? ஸோ அந்த அவ்வளோ எத்தீரியத்தை தான் நம்ம வந்து உள்ளே கொண்டு போவோம். அப்புறம் டெபாசிட் ETH அப்படிங்கிறத கொடுத்த உடனே நமக்கு வேலெட்டில் கன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆன உடனேயே நீங்கள் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ நமக்கு வந்து அது கன்ஃபார்ம் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேலெட்டுக்கு வந்து எத்தீரியம் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் எத்தீரியம் வந்து வேலெட்டில் வச்சுருந்தேன். சரிங்களா? ஸோ பேஸ் நெட்வொர்க்கில் உள்ள எத்தீரியம் இந்த மாதிரி தான் கோயர்லி நெட்வொர்க்கில் எத்தீரியம் கிளைம் பண்ணி அந்த பிரிட்ஜ் வழியாக பேஸ் நெட்வொர்க்குக்கு பிரிட்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? சரி வாங்க இப்போ அந்த கொஸ்ட் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கொஸ்ட். சரிங்களா? ஸோ அந்த கொஸ்ட்டுக்கான சைட் வந்து நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல கனெக்ட் வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் கொஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணணும். சரிங்களா? சரி வாங்க எப்படி ஒரு கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ
ஆஃப் ஆல் நம்ம இந்த வெப்சைட்டில் தான் வந்து கான்ட்ராக்ட் டிப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ ஜெப்ளின் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் வந்து எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த நெட்வொர்க்லேயும் உங்களால் ஒரு டோக்கன் க்ரியேட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ எந்த ஒரு நெட்வொர்க்லேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டோக்கனை இதை வச்சு நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு கோடிங் ஸ்கில்ஸும் தேவை கிடையாது சரிங்களா. ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உங்களுடைய டோக்கனுக்கு ஒரு நேமு, அதுக்கு ஒரு சிம்பிளு, ஸோ அதை பற்றின எல்லா விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த எல்லா விஷயங்களையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அந்த டோக்கனுக்கு ஒரு நேமு, ஒரு சிம்பிளு, அது எவ்வளோ சப்ளை, ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துட்டேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இதையும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் ரீமிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எத்தீரியம் remix.ethereum.org அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டோக்கனை நீங்கள் வந்து மின்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே பக்காவாக வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு சிம்பிள் கட்டுதா, அந்த இடத்துல வந்துட்டு கம்பைல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கீழே ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒரு மாதிரி ஓடிட்டுருக்கும். ஸோ அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கம்பைல் ஆகிரும். ஸோ இப்போ நமக்கு வந்து கான்ட்ராக்ட் கம்பைல் ஆகிருச்சு. இப்போ கீழே ஒரு எத்தீரியம் சிம்பிள் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து வேலட் கனெக்ட் இல்லைனா இன்ஜெக்டட் ப்ரொவைடர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஜெக்டட் ப்ரொவைடரை சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்கில் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ கனெக்ட் ஆன உடனேயே இந்த இடத்துல டிப்ளாய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து டிப்ளாய் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஓடும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த மாதிரி கிரியேஷன் ஆஃப் மாரன்ஸ் கிரிப்டோ பெண்டிங் அப்படின்னு வரும். ஸோ அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்ட்ராக்ட் டிப்ளாய் ஆகிரும். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம டிப்ளாய் பண்ண கான்ட்ராக்ட்டு சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அதை காப்பி பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு டைப் சரிங்களா. இந்த டைப்பில் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணலாம். இன்னும் ஒரு டைப்பும் இருக்குது, அது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணுறதுல 2வது டைப்பு சரிங்களா. ஸோ aptimism.com அப்படின்னு. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணலாம். ஸோ NFT வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அது என்ன ஏது எப்படி அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். உள்ளே வந்தாலே இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் வேலட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பாஸ்வேர்டு போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிருச்சு. சைன்இன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் சைன் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு செயினை வந்து நீங்கள் வந்து எந்த சூஸ் பண்ணுறீங்கன்னா பேஸ் கோர்லி டெஸ்ட்நெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேமில் வந்து உங்களுடைய நேமோ இல்லைனா உங்களுடைய தம்பியோட நேமோ இல்லை ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. போட்ட உடனே கிரியேட்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. நம்ம வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டுடைய ட்விட்டர் ப்ரொஃபைலையும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ நம்மளுடைய ட்விட்டர் ஹேண்டில் வந்து மாரன்ஸ் கிரிப்டோ. ஸோ அதை கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு வந்து இன்னும் ஒரு டிஸ்கார்டு சர்வர் கிடையாது. ஸோ மாரன்ஸ் கிரிப்டோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதுலேயும் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொஃபைல் பிக் செட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அந்த செக்ஷனில் இருக்கோம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து மாரன்ஸ் கிரிப்டோ அப்படின்னே நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ டோக்கன் சிம்பிள் MCT சரிங்களா. ஸோ டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டோக்கன் வந்து 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் மின்ட் பெர் அட்ரஸ் வந்து 5 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் மின்ட் பெர் டிரான்சாக்ஷன் 5 அப்படிங்கிறத கொடுத்து சேவ் அண்ட் டிப்ளாய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கொடுத்த உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்டை டிப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கான வந்து லிங்க்கு, சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை நீங்கள் வந்து உள்ளே தொட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கும். நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை பார்த்து நீங்கள் வந்து எல்லாமே பக்காவாக பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் இருக்குதா கான்ட்ராக்ட்டு, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, உங்கள் டோக்கனுக்கு வந்து நீங்கள் எந்த நேம் கொடுத்தீங்க, என்ன ஏது எல்லாமே கரெக்டாக காட்டிடும், சரிங்களா. ஸோ எல்லாமே பக்காவாக இதாகிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 2 விதமாக நம்ம வந்து கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீமிக்ஸ், இது வழியாக நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்டிமிசம் இது வழியாகவும் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணலாம், சரிங்களா. எது வழியாக பண்ணாலும் சரி தான், நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணணும், சரிங்களா. ஸோ இப்போ கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஒரு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணணும், சரிங்களா. ஸோ நான் க்ரியேட் பண்ண கான்ட்ராக்ட் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ வாங்க அதை ஒரு இடத்துல போய் சப்மிட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்ம கான்ட்ராக்ட்டு சப்மிட் பண்ணக்கூடிய சைட்டு. ஸோ ஒருவேளை ப்ரோ நான் கரெக்டாக கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா என்னென்னு எனக்கு தெரியலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை செக் பண்ணலாம், சரிங்களா. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய மெட்டமாஸ்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இம்போர்ட் டோக்கன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கிற கான்ட்ராக்ட் அட்ரஸை போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோக்கன் சிம்பிள், அதுக்கு டோக்கன் டெசிமல் எல்லாம் காட்டிடும், சரிங்களா. ஸோ MCT அப்படின்னு நம்ம வந்து ஒரு டோக்கன் க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அது காட்டுது கரெக்டாக நம்ம இருக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டு நமக்கு வெரிஃபை ஆகிருச்சு. மின்ட் NFT அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. நீங்கள் வந்து அதை கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல NFT கிளைம்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல NFT கிளைம்டு அப்படின்னு வந்துடும், சரிங்களா. ஸோ வந்து நம்ம வந்து பேஸ் கொஸ்ட் பண்ணி நம்ம வந்து NFT கிளைம் பண்ணிட்டோம், சரிங்களா. ஒரு கான்ட்ராக்ட் டிப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஸோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணி இப்போ வந்து ஒரு NFT கிளைம் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் இந்த NFTயை நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் நெட்டில் கிளைம் பண்ணிக்க முடியும், சரிங்களா. ஆஸ் அன் இயர்லி பில்டர் அண்ட் பேஸ் யூ கேன் கிளைம் திஸ் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்க்கு வந்து ஒரு டோக்கன் ஃபியூச்சரில் இருந்து அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மெயின் நெட்டில் பேஸ் வந்தாலும் ஸோ நீங்கள் அந்த டாஸ்க்கையும் மெயின் நெட்லேயும் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சரிங்களா. அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன், பார்க்கலாம்.